மந்த்தோட லாஸ்ட் ஃப்ரைடே அண்ட் அதோட ரமதான் மந்த்தும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்துட்டு சிம்பிளாக குழிப்பணியாரம் அதோட காஃபியை குடித்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி மந்த்தோட லாஸ்ட் ஃப்ரைடேங்கிறதுனால ஹபிக்கு ஆஃபீஸில் லஞ்ச் கொடுப்பாங்க. ஸோ எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜும்மா ப்ரேயர்ஸ்க்கு முன்னாடி ஊதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஜும்மா ப்ரேயர்ஸையும் அல்ஹம்துலில்லாஹ்னு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நானும் இஷானும் தான் அப்படிங்கிறதுனால எங்கள் 2 பேருக்கு மட்டும் எக் ரைஸ் தான் வந்து செஞ்சுருந்தேன். கூடவே வந்து சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா போட்டிருந்தேன். ஸோ நானும் ஐஷானை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சு. ஸோ பிஃபோர் டேவே வந்துட்டு நான் எல்லா க்ளீனிங் ஒர்க் அண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி பெட்ஷீட்ஸையும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதையும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சாச்சு. ஈஷான் தூங்குகிற நேரம் தான் நமக்கு வந்து பிரேக் டைம். ஸோ அப்படியே உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக டீயை போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு ஏலக்காய்லாம் தட்டி போட்டு டீ தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ டீயில் ஏலக்காய் போட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஏர் ஃப்ரையர்லாம் யூஸ் பண்ணி. லாஸ்ட் ரமதான் அப்போ யூஸ் பண்ணது அதோட தூக்கி மேலே போட்டுட்டேன். பெருசாக எடுக்கல, இங்கே ஸ்பேஸ் அவ்வளோவா இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த ரமதானுக்கு எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் கீழே வைப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக கீழே இறக்கியாச்சு. அதோட கொஞ்சம் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுற ஒர்க்லாம் இருந்துச்சு. சரி அதையும் அப்படியே டீயை குடிச்சிட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். பை திஸ் டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு நாளையிலேருந்து ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ இன்ஷால்லா எல்லோரும் நிறைய துவா செய்வோம். அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ரமதான் கரீம். ஸோ எங்களையும் உங்களோட துவாவில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாக்கில் பார்க்கலாம். பாய்.